கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழு விசாரணை கூடாது என்று குறிப்பிட்டோம். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் உட்பட 5 பேர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கரூரிலே கூட்ட நெரிசலால் 41 பேர் உயிரிழந்ததற்கு பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. எனவே அது தொடர்பான வழக்கு விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை விசாரித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடிய வகையிலே அந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தார்கள். அதன்படி உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலே 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணை குழுவின் மூலமாகத்தான் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த அஜய் ரஸ்தோகியை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய வழக்குகளை விசாரணை செய்திருந்தவர். அவருடைய மேற்பார்வையிலே இந்த சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய நிதி மற்றும் தேர்தல் பத்திரங்கள் உள்ளிட்ட வழக்குகளை விசாரித்திருந்தவர். கடந்த காலங்களில் அஜய் ரஸ்தோகி ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் எழுந்த பொழுது கூட அந்த வழக்கினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றத்திலே மேற்கொண்டிருந்தவர் இந்த அஜய் ரஸ்தோகி என்கின்ற முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தான். எனவே பல்வேறு முக்கிய வழக்குகளை ஏற்கனவே விசாரணை செய்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்பார்வையிடுவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையிலே இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை பொறுத்தவரை பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. விஜய் அதற்கு முன்பாக 4 இடங்களிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆனால் அங்கேயெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படவில்லை. கரூரில் மட்டும் இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று குறிப்பிட்டுதான் அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி குழுவிலே ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பேர் இருப்பார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அந்த தீர்ப்பினுடைய அம்சங்களை தற்பொழுது நீதிபதிகள் படிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. அவர்கள் தரப்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிட்டு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக் கார்க் தலைமையிலான தமிழ்நாடு காவல்துறையினருடைய சிறப்பு புலன் விசாரணை குழுவினர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்லிதான் கரூரிலும் நீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தை மதுரை கிளையை நாடியிருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதுபோன்ற கோரிக்கையோடு சென்றிருந்தார்கள். இறுதியாக உச்சநீதிமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் நாடியிருந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை தொடக்க நிலையில் தான் இருக்கின்றது. ஒரு விசாரணை தொடக்க நிலையில் இருக்கும் பொழுதே சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் ஏற்கப்படவில்லை. பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் 4 பேர் ஆஜராகி வாதங்களை அரசு தரப்பிலே கடந்த வெள்ளிக்கிழமை முன்வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு முழுக்க விஜய் தான் பொறுப்பு என்று அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் தாமதமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மட்டும்தான் கூட்ட நெரிசல் மரணம் ஏற்பட காரணம் என்று தமிழக அரசு சார்பில் கூறியிருந்தார்கள். சிபிஐ வசம் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன. சிபிஐயிடம் இருக்கக்கூடியது குறைந்தபட்ச மனித வளம் தான். எனவே அவர்கள் வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, கபில் சிபல், அபிஷேக் சிங் மனைவி உள்ளிட்டவர்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் மேலும் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்த 4 பேருடைய வழக்கறிஞர்களும் ஆஜராகி தங்கள் தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட அனல் பறக்கக்கூடிய வகையிலாக 2 நாட்கள் அந்த வாதங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்த்தரப்பில் இருந்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி இருந்த நிலையில் அதற்கு கடுமையான ஆட்சேபத்தை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களாக ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள்.
என்றாலும் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இது சிபிஐக்கு தற்பொழுது மாற்றப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய பின்னணியில் இருந்த காரணங்கள் குறித்து ஆராயப்படும். அதாவது இந்த வழக்கினுடைய மனுதாரரான தமிழக வெற்றி கழகம் மற்றும் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களிடம் நேரடியாக சிபிஐ சார்பில் விசாரணை மேற்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையிடமும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அந்த காணொலிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படும். காவல்துறை வழங்கியிருந்த நிபந்தனைகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்யப்படும். காவல்துறையினர் அன்று எந்தெந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்தார்கள் என்பது குறித்து சிபிஐ புலன் விசாரணை நடத்தும். இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று தமிழக வெற்றி கழகம் கூறியதற்கு காரணம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கரூரில் இந்த கூட்டம் நடைபெற்றதால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று நேரடியாக உயர்நீதிமன்ற கிளையிலும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக விஜய் பேசும் பொழுது டாஸ்மாக் மதுபான ஊழல் தொடர்பாகவும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் அதிகபட்சமாக வாங்கப்படுகின்றது என்றும் விஜய் பேசிய பொழுதுதான் கூட்டத்திலே நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தடியடி நடத்த தொடங்கியிருந்தார்கள். உள்ளே இருந்த ஒரு சிலர் வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஆட்களாக இருந்தார்கள். விஜய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய கருத்துக்களை பேசும் பொழுதுதான் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே அந்த உயிரிழப்புகள் ஏற்பட தொடங்கியிருந்தன என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிட்டு தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் பதில் வாதங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். என்றாலும் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என 2 மனுதாரர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது கூறப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கையாகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது அழுத்தமாக முன்வைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நேரடியாக மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற இந்த வாதங்களை முன்வைக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையத்தின் மூலமாகத்தான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அழுத்தம் திருத்தமாக வாதங்களை முன்வைத்தவர்கள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தங்கள் பெயரில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, நாங்கள் எந்த விதமான அனுமதியும் தரவில்லை, ஆனால் நாங்கள் தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களை ஆஜராக வைத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று திடீரென்று இன்று காலை தங்களுடைய அந்த கருத்தை வெளியிட்டு உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் கூட அன்று எந்த விதமான கருத்தையும் சொல்லாதவர்கள் இன்று காலை திடீரென்று எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய பேரிலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீர்ப்புகள் வெளிவருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு கோரிக்கையோடு நாடியிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி போகுமா, தீர்ப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏதேனும் பின்னடைவு ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை முழுக்க முழுக்க முதன்மையான மனுவாக தமிழக வெற்றி கழகத்தின் மனுவைத்தான் நீதிபதிகள் பார்ப்பார்கள். முதன்மை மனுவாக தாவேகா மனு பார்க்கப்பட்ட நிலையிலே அதற்கு சப்போர்ட்டிங் மனு என்று சொல்லப்படக்கூடிய விதமாக துணை செய்யக்கூடிய மனுவாகத்தான் அந்த 4 பேருடைய மனுக்களை பார்த்திருப்பார்கள். எனவே தீர்ப்பில் எந்த விதமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்திருந்த தனி நீதிபதி வழக்கிற்கு எதிர் மனுதாரராக இல்லாத விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, அந்த சம்பவம் நடந்தவுடன் விஜய் ஏன் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தார் என்றெல்லாம் அவர் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார். நாட்டினுடைய பிரதமர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்களை சென்று சந்தித்தார்கள். ஆனால் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாருமே அங்கே செல்லவில்லை. விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? விஜய் ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றார். விஜயிடம் அரசியல் கட்சியினுடைய தலைவராவதற்கான தலைமைத்துவ பண்பே இல்லை என்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விசாரணையை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அஜய் ரஸ்தோகி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை தான் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் விசாரித்திருந்தவர். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை, அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சில விலங்கு நல அமைப்புகள் தடை ஆணையை பெற்றிருந்த நிலையில் அந்த தடை ஆணையை உடைப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்திருந்தவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணையை கண்காணிப்பதற்கான ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தான். அது மட்டுமல்லாமல்
அரசியல் கட்சிகள் பணம் பெறக்கூடிய நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய வழக்குகளை நீதிபதியாக இருந்து விசாரித்த அனுபவம் கொண்டவர் அஜய் ரஸ்தோகி. இந்த சூழ்நிலையில் தான் அவர் கண்காணிப்பிலே ஒரு சிபிஐ விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார்கள். 3 பேர் கொண்ட குழுவாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவிலே சிபிஐயினுடைய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஒரு வழக்கை வழக்கமாக காவல்துறையினர் விசாரிப்பதற்கும் தனிப்படையினர் விசாரிப்பதற்கும் சிபிஐ விசாரிப்பதற்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு என்பது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக அங்கே இருந்த சூழல் எவ்வாறு இருந்தது, அந்த பின்னணியில் யாரேனும் இருந்திருப்பார்களா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயக்கூடிய ஒரு புலன் விசாரணை அமைப்பாக சிபிஐ இருக்கும். அதுதான் அந்த சிபிசிஐடி உள்ளிட்ட காவல்துறையினுடைய தனிப்படைக்கும் சிபிஐக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு. எனவே கரூரிலே ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்றால் அந்த கரூரினுடைய தன்மை என்ன, கரூரினுடைய அரசியல் கள நிறுவனம் என்ன, கரூரில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் யார், அவர்கள் இதன் பின்னணியில் இருப்பார்கள் என்று மனுதாரர்கள் சந்தேகிக்கின்றார்களா? மனுதாரர்கள் ஒருவேளை ஒரு சிலர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அண்மை கால பதிவுகளை எல்லாம் சிபிஐ ஆய்வு செய்யும். அந்த அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை என்பது ஒரு முழுமையான விசாரணையாக இருக்கும். சம்பவம் நடப்பதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை, அப்பொழுது இருந்த அந்த நிலவரம் தொடர்பாக மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலே இந்த வழக்கினுடைய விசாரணையை அவர்கள் அலசி ஆராய்வார்கள். 41 உயிர்கள் இழந்திருக்கின்றன. அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சென்று சந்திப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிவார்கள். பல்வேறு கோணங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி உள்ளிட்ட காட்சிகள், கேமரா பதிவு காட்சிகளை எல்லாம் முழுவதுமாக சிபிஐ தற்பொழுது கைப்பற்றி விடுவார்கள். ஏற்கனவே கரூர் காவல்துறை சிறப்பு விசாரணை குழுவிடம் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். இனி உடனடியாக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆணை கையில் கிடைத்தவுடன் சிபிஐ தமிழ்நாடு புலன் விசாரணை அதிகாரிகளிடமிருந்து கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்கு ஆவணங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். உடனடியாக தங்களுடைய விசாரணையை தொடங்குவார்கள். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையிலே 41 உயிர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்பாக நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். மனுதாரர்கள் தரப்பிலே அபிஷேக் சிங்வி ஒரு புகாரை சொல்லுகின்றார். தங்களுக்கு தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள், நீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று அபிஷேக் சிங்வி சொல்லுகின்றார். இந்த பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியளிப்பதாக நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பை சொல்லி விடுகிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுவை எழுந்து ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றார். அபிஷேக் மனு சிங்வி என்ன கேட்கின்றார் என்றால், இந்த வழக்கிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதாக இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் போலியானது. யாருடைய பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களே இங்கே வந்து நாங்கள் அனுமதித்து இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, எங்களுடைய பெயரிலே போலியாக மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு கொடுப்பது உகந்ததாக இருக்குமா என்ற ஒரு வேண்டுகோளை அபிஷேக் சிங் எழுந்து முன்வைக்கின்றார். ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அது தொடர்பாக நாங்கள் தனியாக விசாரணை மேற்கொள்கின்றோம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்று, அது குறித்து நாங்கள் தனியாக விசாரித்துக் கொள்கின்றோம், அந்த பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். ஆனால் தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுதான் என்பதை உயர்நீதிமன்றத்தினோடு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்திருந்த மனுதான் ஒரு முதன்மையான மனு. எப்பொழுதுமே ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது ஒரு முதன்மை மனு எதுவோ அதை அந்த மனுதாரர்கள் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் தீர்ப்பை பிறப்பிப்பார்கள். அந்த முதன்மை மனுவிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே வாதத்தை முன்வைப்பதற்காகத்தான் சில ஆதரவு மனுக்களை மற்றவர்கள் தாக்கல் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் 4 மனுக்கள் வரை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறியிருந்தாலும் கூட முதன்மை மனுவான தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனுவில் மனுதாரர்கள் கேட்டிருந்த நிவாரணத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கின்றது. விஜய் நடத்திய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருந்ததா? விஜய் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய நிர்வாகி தொடர்பாக பேசிய பொழுதுதான் அங்கே கலவரம் ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். திடீரென்று 30-40 ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் வந்ததாக மனுதாரர்களான தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். வந்த ஆம்புலன்ஸ்களிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் எப்படி ஒட்டப்பட்டிருந்தது என்ற கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் சிபிஐ தற்பொழுது புலன் விசாரணை செய்து உரிய தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த விசாரணை சிபிஐ அமைப்பு விசாரிக்க இருக்கின்றது. விசாரித்த பிறகு அவர்கள் நீதிமன்றத்திலே தங்களுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட இறுதி தீர்ப்பினை பிறப்பிக்கும். மனுதாரர்களுக்கே தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள். அது குறித்து தனியாக விசாரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கிலே
எவ்வாறு அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும்? தனி நீதிபதி எவ்வாறு அந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு தேர்தல் பிரச்சார வழிமுறைகளை வகுக்க கோரிய இந்த விவகாரத்தை கிரிமினல் வழக்காக எவ்வாறு பதிவு செய்வது என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது நீதிபதிகள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் பிரச்சாரங்களுக்கென ஒரு நடைமுறையை வகுக்க வேண்டும். கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் உயிரிழந்து போய்விட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அது போன்ற சம்பவம் ஏற்படக்கூடாது என்றால் தமிழ்நாடு முழுவதற்கும் பொருந்தக்கூடிய வகையிலாக நீங்கள் ஒரு விதிமுறையை வகுத்து தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக ஒருவர் மனு தாக்கல் செய்கின்றார். அந்த வழக்கில் அவர் சுட்டிக்காட்டும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்தினுடைய எஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் மூலமாக அனுமதி வழங்கப்படுகின்றது. எனவே மாவட்டத்திற்கு மாவட்டம் அனுமதி வழங்கக்கூடிய அந்த நடைமுறைகளில் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்கக்கூடிய அனுமதி என்பதை கடந்து பொத்தம்பொதுவாக தமிழ்நாடு முழுவதற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதிமுறையை நீங்கள் வகுக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த மனுவை கையில் எடுத்திருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக விஜயினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாகவும், விஜய் கரூரிலே 41 பேர் உயிரிழந்த பிறகு அந்த இடத்திற்கு செல்லாமல் வேண்டுமென்றே புறப்பட்டு சென்று விட்டார். அது ஒரு தலைமைத்துவத்திற்கு அழகா? பொறுப்பான அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செயலா? பொறுப்பற்றத்தனம் இல்லையா என்று அவர் விஜயை நோக்கி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தார். வழக்கில் எதிர்மனுதாரராக தாவேகாவோ விஜயோ இல்லாத சூழ்நிலையில் விஜயை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தது ஏன் என்ற கேள்வியினைத்தான் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதிகள் முன்பாக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதமும் ஏற்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விஜய் தொடர்பாக தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை தனது தீர்ப்பிலே தனி நீதிபதி கூறியிருக்கின்றார். தனது தீர்ப்பில் தனி நீதிபதி எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான விளக்கம் எங்குமே இல்லை. மேலும் அந்த 2 மனுக்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தாண்டி நீதிமன்றம் தானாகவே அதனுடைய வரம்பை விரிவாக்கி உத்தரவுகள் வழங்கியதாக கூறப்படுகின்றது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கின்றது. கரூர் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டம் வரக்கூடிய பரப்பளவு மதுரை கிளைக்கு உட்பட்டது. எனவே மதுரை நீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு உட்பட்ட பகுதிக்குள் அந்த சம்பவம் வந்தாலும் அந்த வழக்கை பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்பது கேள்வியாக என்று கேட்கின்றார். அதாவது கரூர் மாவட்டம் என்பது தமிழகத்திலே மதுரை கிளையின் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு மாவட்டம். மதுரை கிளையில் தான் அந்த மாவட்டங்கள் எல்லாம் விசாரிக்க முடியும். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை சேலம் உள்ளிட்ட வடபகுதி மாவட்டங்களுடைய வழக்குகளை தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது மதுரை கிளையினுடைய வரம்பிற்குள் வரக்கூடிய மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எப்படி கையில் எடுத்துக்கொண்டார்? அந்த வழக்கில் எதிர்மனுதாரராக கூட இல்லாத விஜய் தொடர்பாக அவர் ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார். அந்த கருத்துக்களுக்கு எப்படி அவர் அந்த முடிவுக்கு வந்தார் என்பதை தெளிவுபடுத்தவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதாவது மக்களுடைய அடிப்படை உரிமைகள், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் பொழுது அங்கே சென்று பார்ப்பது அவர்களுக்கான அடிப்படை உரிமை. அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களுடைய உரிமை என நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அபிஷேக் மனு சிங்வி தொடர்ந்து எழுந்து அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க முற்படுகின்றார். அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சிபிஐ விசாரணை கேட்டவர்கள் எங்கள் பெயரில் போலியாக மனு தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் எப்படி சிபிஐ விசாரணை கொடுத்தீர்கள் என்று நீதிபதியிடம் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிபதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே 41 பேர் உயிரிழந்திருப்பது என்பது ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த வழக்காக நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையான விசாரணை வேண்டும் என்று குறிப்பிட்டு தங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைப்பதற்கும் பாரபட்சமற்ற ஒரு விசாரணை கேட்பதற்கும் அடிப்படை உரிமை இருக்கின்றது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி, அதாவது தனி நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருந்த அந்த உத்தரவு தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். தாவேகாவை பொறுத்தவரை தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை வேண்டும் என்று கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. தங்கள் வாதங்களின் பொழுது கூட அதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த காலத்திலும் விஜய் திரைப்படத்தினுடைய நடிகராக இருந்த காலகட்டத்தில் ஒரு கார் இறக்குமதி செய்திருந்தார். அந்த காருக்கு வரி செலுத்துவதிலே சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. விஜய் வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அப்பொழுது நீதிபதிகள் திரைப்படங்களிலே சமூக நீதி வசனம் பேசக்கூடிய நடிகர்கள் எல்லாம்
பொது வாழ்விலும் அதே போன்ற நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும், பொது வாழ்வில் வரி கட்டாமல் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்றெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்கு பின்னர் இவர்கள் தடையாணை பெற்றிருந்தார்கள் விஜய் தரப்பிலே. எனவே தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த வழக்கில் தங்களுக்கு கிடைத்த தீர்ப்பை முன்மாதிரியாக கொண்டு தற்பொழுதும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு தடை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு மூத்த வழக்கறிஞர் மூலமாக கோபால் சுப்பிரமணியத்தின் மூலமாக தங்களுடைய வாதங்களை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்வைத்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து மாற்றப்பட்டு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாகவே வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். மதுரை கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாவேகாவினுடைய வழக்கறிஞர்களே ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார்கள். ஆனால் முழுக்க முழுக்க மாறுபட்ட ஒரு கோணத்திலே கோபால் சுப்பிரமணியம் தன்னுடைய வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இதுவரை, அதாவது கீழமை நீதிமன்றங்களிலும் உயர்நீதிமன்றத்திலும் கூட இரவு நேரத்தில் போஸ்ட்மார்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதாகத்தான் தாவேகா வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு மூத்த வழக்கறிஞர் ஆஜரான சூழ்நிலையில் அந்த வாதத்தை முழுக்க முழுக்க வேறு ஒரு துணியில் எழுப்பியிருந்தார். குறிப்பாக இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி உண்டு என்றாலும் கூட 30 உடல்களுக்கு மேலே உடற்கூறாய்வு செய்வதற்கான மருத்துவ கட்டமைப்பு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உண்டா, எத்தனை மேசைகள் அங்கே இருக்கின்றன என்பது உட்பட நுட்பமாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். அது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாலும் ஏற்கப்பட்டது. அந்த கேள்வியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அரசு தரப்பை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அப்பொழுது ஒரே இரவுக்குள் 30 பேருக்கு எப்படி உடற்கூறாய்வு செய்தீர்கள் என்று நீதிபதிகள் கேட்டபொழுதுதான் சேலத்திலே நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டுக்காக வந்திருந்த மருத்துவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தங்களை மருத்துவ பணிக்கு உட்படுத்திக் கொண்டார்கள். சேலத்திலிருந்து கரூருக்கு சென்றார்கள். இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்து கொடுத்தார்கள். உறவினர்களுக்கு உடனுக்குடன் அந்த உடலை நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். இது போன்ற ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற்று எதிர்பாராத மரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த மரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் விரைவாக உடற்கூறாய்வு செய்வதுதான் ஒரு மனிதத்தன்மையுடைய செயலாக இருக்கும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். என்றாலும் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே தாவேகாவிற்காக ஆஜராகி ஒரு புதிய துணியிலே வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் அந்த வாதங்கள் ஏற்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்பட்டது. என்றாலும் இன்று காலை திடீரென்று இந்த வழக்கில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்து சிபிஐ வேண்டும் என்று கேட்டிருந்தவர்கள், கூட்ட நெரிசல் சம்பவத்திலே தன்னுடைய மகனை இழந்த தந்தை, கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தன்னுடைய மனைவியை இழந்திருந்த கணவர், கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சகோதரியை இழந்திருந்த சகோதரன் என்பவர்கள் எல்லாம் தங்கள் தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்களுடைய அனுமதி பெற்று வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைக்கவில்லை. இந்த மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்யவில்லை, வேறு காரணங்களை சொல்லி எங்களிடமிருந்து கையெழுத்து பெற்று இந்த வழக்கை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே திடீரென்று இன்று காலை தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார்கள். இது இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகின்ற அந்த தீர்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று அப்பொழுதே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை இன்று காலை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை முதன்மை மனுதாரர்கள் என்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மனுதாரர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கரூர் நெரிசல் வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றிய அந்த வழக்கை கிரிமினல் வழக்காக எப்படி அவர்கள் பதிவு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்திருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு நாங்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவர் சிறந்த தலைமை பண்பு கொண்டவரா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் மன்றம் தானே தவிர நீதிமன்றம் அல்ல என்பதை தங்களுடைய வாதமாக முன்வைத்திருந்தார்கள். எனவே நீதிமன்றம் அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இரண்டு தரப்பிலும் வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்டவர்கள் கேட்டிருந்த தமிழ்நாடு புலன் விசாரணை அமைப்பிடமிருந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை மத்திய அமைப்புக்கு மாற்றி தர வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ மூலமாக இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி அவர்களை அந்த குழுவில் இணைத்திருக்கின்றார்கள். மொத்தமாக 3 பேருக்கு இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை மேற்கொண்ட விதம் குறித்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. போலியான புகார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி உரிய அனுமதி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தொடர்பாக அந்த விவகாரத்தை விரிவாக ஆராய்ந்து பின்னர் அது தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கூட பிறப்பிப்போம் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது தொடர்ந்து அபிஷேக் மனு சிங்வி எழுந்து அந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் மீண்டும். அதாவது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 3 தாவேகா மனுவிலே நேரடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை.
ஆனால் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. அந்த 3 மனுக்கள் யார் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களே இன்று உச்சநீதிமன்றத்திற்கு வந்து நாங்கள் அந்த மனுவை தாக்கல் செய்யவில்லை, போலியாக எங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி எங்கள் பெயரில் அந்த மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனுதாரரான தமிழக வெற்றி கழகம் நேரடியாக கேட்காத ஒரு நிவாரணத்தை, மற்றபடி மேலும் 3 பேர் போலியாக தங்கள் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் கேட்டிருந்த ஒரு நிவாரணத்தை நீதிமன்றம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டு அபிஷேக் மனு சிங்வி தொடர்ந்து தன்னுடைய அந்த ஒரு வேண்டுகோளை நீதிபதிக்கு முன்பாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீதிபதி ஏற்கனவே கூறும் பொழுது நான் இதை தனிப்பட்ட ஒரு வழக்காக எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொன்னார். அதன் பிறகு மீண்டும் அது போன்ற ஒரு கோரிக்கையினை தமிழக அரசினுடைய வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுவை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் உண்மையிலேயே அவர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றி இருந்தால், நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய விதமாக போலியாக கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் செய்திருந்தால் அந்த விசாரணைக்காக நாங்கள் சிபிஐயை கூட பரிந்துரைக்கின்றோம், எனவே நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது எதிர் மனுதாரராக வழக்கில் இல்லாதவர்கள் குறித்து நீதிமன்றம் பொதுவாக கருத்துக்களை கூறுவது கிடையாது. அதே நேரம் இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி கூட்ட நெரிசல் உள்ளிட்டவை எல்லாம் அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களில் ஏற்படாத வகையில் ஒரு பொதுவான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் என்று சென்றிருந்த அந்த மனுவிலே தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்காத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக அவர் கூறியிருந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழகம் கூறியிருந்த அந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை. அப்படி இருந்தும் கூட தாவேகா தொடர்பாக நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக தனி நீதிபதி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். பொறுப்பற்ற தனம் என்று விமர்சித்திருந்தார், ஒரு தலைமைத்துவ பண்பு இல்லை என்று விமர்சித்திருந்தார். அதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில்தான் அதற்கு எதிராக கடுமையான ஆட்சேபகத்தை உச்சநீதிமன்றம் சென்று தாவேகா சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு முக்கிய வழக்குகளில் ஆஜராகியிருந்தவர், உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞராக பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடியவர். அதே நேரம் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை முக்கியமான 3 வழக்கறிஞர்கள் முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கக்கூடியவர்களாக அபிஷேக் சிங் மனுவி, கபில் சிபல், முகுல் ரோத்தகி ஆகிய 3 பேர் இருப்பார்கள். இவர்கள் 3 பேருமே ஒரே அணியில் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றார்கள். வழக்கமாக எதிரெதிர் அணியில் இருந்த வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள். ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் 3 பேரையும் ஒரே அணிக்குள் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன்படி தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக அந்த 3 வழக்கறிஞர்களும் ஒரே அணியில் நின்று விட்டார்கள். எனவே தாவேகாவிற்கு வலிமையான வழக்கறிஞர்கள் மூலமாக வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு அமையுமா என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் பெரிய அளவிலே பங்கேற்காமல் இருந்த மூத்த வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தது. ஏனென்றால் தாவேகாவை பொறுத்தவரை மதுரை கிளையில் அவர்கள் சொல்லும் பொழுது கூட நாங்கள் அரசியலுக்கு புதியவர்களாக இருக்கின்றோம், பொதுக்கூட்டம் நடத்தியதில் எங்களுக்கு பெரிய புலமைத்துவம் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது பெரிய அளவில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது கூட்டம் நடத்தியதில், எனவே காவல்துறை தான் எங்களை வழிநடத்தி இருக்க வேண்டும். அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கின்றது என்றால் காவல்துறை கூறியிருந்தால் விஜய் கேட்க போகின்றார். ஆனால் ஒரு டிஎஸ்பி அளவிலான காவல்துறை அதிகாரி வந்து சொல்லும் பொழுது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும், அதிக அளவிலான கூட்ட நெரிசல் இருக்கின்றது, எனவே கட்டுக்கடங்காத கூட்டத்திலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு காவல் உயரதிகாரி சொல்லும் பொழுது அதை விஜயோ நாங்களோ கேட்டிருப்போம். ஆனால் டிஎஸ்பி அளவிலான அதிகாரிகள் சொல்லும் பொழுது அதை முழு அளவிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனவே காவல்துறை இந்த வழக்கில் சற்று கவனத்தோடு நடந்திருக்க வேண்டும். நிகழ்ந்திருக்கக்கூடிய மரணங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, காவல்துறை தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதுபோன்று அரசியலில் தற்பொழுதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முக்கிய கட்சிகளுக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கென்று சில மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவதற்கென்று மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் தான் முதல் முறையாக அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அதிலும் குறிப்பாக இவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வழக்கை கையில் ஏந்தியபடி சென்றிருக்கக்கூடிய தாவேகா யாரை அங்கே நீதிபதிகளுக்கு முன்பாக வழக்கறிஞர்களை நிறுத்தப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில்தான் மூத்த வழக்கறிஞர்கள் எதிரணியில் இருந்தார்கள். எனவே வாதங்களை வலிமையாக முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்த நிலையில் தாவேகா கோபால் சுப்பிரமணியம் என்ற ஒரு வழக்கறிஞர்களை கையில் வைத்து அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அந்த விசாரணை அமைப்பு கண்காணிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர்களும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள்.
அது மட்டுமல்லாமல் போலி உத்தரவு என்று சொல்லியிருந்தார்கள். போலியாக நீதிமன்றத்தை தாவேகா ஏற்பாடு செய்து அழைத்து வந்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார்கள். நேற்றைய தினம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் எதிர்க்கட்சியும் புதுக்கட்சியும் சேர்ந்து கொண்டு நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக சார்பில் RS பாரதி முன்வைத்திருந்தார். அவரும் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் அந்த வாதத்தை முன்வைப்பதாக சொல்லியிருந்தார். அதன்படி எதிர்க்கட்சி என்று சொன்னது அதிமுகவை சார்ந்த ஒரு சில ஒன்றிய செயலாளர்கள் ஏற்பாடு செய்து அவர்களை அழைத்து சென்று விட்டார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருந்தது. புதுக்கட்சி என்று சொன்னது தாவேகா. எதிர்க்கட்சியும் புதுக்கட்சியும் சேர்ந்து கொண்டு நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது, உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்து அரசியல் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக திமுக சார்பில் RS பாரதி நேற்று முன்வைத்திருந்தார். அதே போன்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்திற்குள்ளாக தற்பொழுது தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் கேட்டிருக்கக்கூடிய அந்த நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தான் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை சென்றிருக்கின்றது. சிபிஐ விசாரிக்கும் பொழுது உண்மையிலேயே கரூர் சம்பவத்திலே பின்னணியில் ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருந்திருந்தால் அந்த வேலுச்சாமிபுரம் என்ற இடத்தை தாவேகாவிற்கு ஒதுக்கி இருந்ததில் ஏதேனும் ஒரு பின்னணி காரணம் இருந்தால் அந்த இடத்தை காவல்துறை வேலுச்சாமிபுரத்தை தாவேகா தேர்தல் பரப்புரை நடத்துவதற்காக ஒதுக்கியதில் காவல்துறைக்கு ஏதேனும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீது உறுதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிபிஐ தன்னுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது அதில் எந்த விதமான கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் இடமின்றி நீதிமன்றம் உத்தரவினை தீர்ப்பினை பிறப்பித்துவிடும். எனவே கரூர் சம்பவத்திலே உண்மையிலேயே விஜய் பேசும் பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய கருத்துக்களை பேசிய பிறகுதான் காவல்துறையினர் தடியடியை தொடங்கியிருந்தார்களா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக ஒரு பாடலை விஜய் பாடியவுடன் தான் அந்த கூட்டத்திற்குள் இருந்தவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா? அது மட்டுமல்லாமல் மின்விளக்குகள் முறையாக இருந்தனவா? மின்விளக்குகள் அணைக்கப்பட்டதற்கு அரசு சார்பில் ஏற்கனவே ஒரு நியாயமான காரணம் சொல்லப்பட்டிருந்தது. அங்கே இருந்த மின் கம்பிகள் மீது எல்லாம் சில தொண்டர்கள் ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். எனவே அதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களை மின் கம்பத்தை விட்டு இறக்கக்கூடிய அந்த செயல் முடிவடையக்கூடிய நிலையில்தான் மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருந்தோம் என்று சொல்லியிருந்தார்கள். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவானது விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ மேற்கொள்வதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த அனுமதியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாமல் மேலும் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் தற்பொழுது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான தீர்ப்பு உரைகள் என்னவென்றால், முதலில் இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து மத்திய புலனாய்வு அமைப்பை நோக்கி நகர்ந்து விட்டது. இரண்டாவது, சிபிஐ மட்டும் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை. சிபிஐக்கு மேலே ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி இருந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை பார்வையிடப் போகின்றார். 2 IPS அதிகாரிகள் தமிழ்நாடு அதிகாரிகளாக இருக்கலாம், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் இருக்கக்கூடாது என்பதற்கான உத்தரவினையும் பிறப்பித்திருக்கின்றார்கள். மொத்தமாக 3 பேர் இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிடைத்த உடனேயே, அந்த தீர்ப்பு நகல் கிடைத்த உடனேயே தமிழ்நாடு காவல்துறை அசோக் கர்க் அவர்கள் தலைமையில் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய புலன் விசாரணை அமைப்பு தன்னுடைய விசாரணை ஆவணங்களில் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். SIT விசாரணைக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த விசாரணையை நேர்மையான விசாரணைக்கு நாங்கள் தற்பொழுது தள்ளி இருக்கின்றோம் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். சிறப்பு புலன் விசாரணை குழுவை எந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு பொதுநல வழக்கு திடீரென்று விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த பொதுநல வழக்கிலே நேரடியாக என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு, ரோட் ஷோக்களுக்கு எல்லாம் ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும் என்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த மனுவில் வழக்கமாக இது போன்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகின்றது என்றால் என்ன எதிர்பார்க்கப்படும்? ஒன்று, அதற்கான அனுமதியை நீதிபதி வழங்குவார், அல்லது அனுமதி இல்லை என்று சொல்லுவார். அதையும் கடந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அரசு தரப்பையோ காவல்துறை தரப்பையோ அவர் உத்தரவிடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படும். ஆனால் அந்த தனி நீதிபதி அவர்களுடைய உத்தரவிலே இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருந்த கருத்து விஜய் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை கரூரிலே கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தவுடன் அங்கிருந்து அகன்று சென்றது ஏன்? அதெல்லாம் ஒரு பொறுப்பான செயலா? தலைமை பண்புக்கு அழகா என்றெல்லாம் விஜயை தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் என்று விமர்சித்திருந்தார். அதே நேரம் தாவேகா தரப்பிலே தங்கள் வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு அன்று அவர்களுக்கு அமையவில்லை. தாவேகா வழக்கறிஞர்கள் அன்று ஆஜராகி வாதங்களை முன்வைக்கவில்லை. ஏனென்றால்
தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதற்கு பின்னர் தனி நீதிபதி அவர்களுடைய கருத்துக்கான பதிலை சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றத்திலே உண்மையிலேயே கரூரிலே 41 பேர் இரவில் உயிரிழந்து விட்டார்கள். அந்த நாளில் விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு சென்று விட்டார். ஏன் விஜய் கரூருக்கு செல்லவில்லை என்ற கேள்வி இருந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது சம்பவம் நடந்து விட்டது, யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சம்பவமாக அது நடந்து 41 உயிர்கள் பதைக்க உயிரிழந்து போனார்கள். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? தமிழக களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கேட்டதுனால அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகள்ல தமிழக அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிரான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கி வருகிறது. உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐக்கு மாற்றணும்ன்ற வழக்குல சிபிஐ மாற்ற வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. செந்தில் பாலாஜி கேஸ்ல ஜாமீனா அந்த அமைச்சர் பதவி நீடித்தல் அது தொடர்பான வழக்குகளை இந்த வழக்கை வேறொரு மாநிலத்துக்கு அல்லது டெல்லிக்கு மாற்றுவோம் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு வழக்குகள்ல தமிழகத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உச்ச நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அந்த வரிசையில இன்றைக்கு அந்த கரூர் சம்பவம் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு. அதுல குறிப்பா என்னன்னா இதை ஒரு மேற்பார்வையிட 3 பேர் கொண்ட அஜய் ரஸ்தோகி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு மேற்பார்வையிடணும் சொல்லியிருக்காங்க. இது மிக வரவேற்கத்தக்கது. காரணம் அஜய் ரஸ்தோகி தான் உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தீர்ப்புக்கு தமிழக கலாச்சாரத்துக்கே சார்பாக தீர்ப்பு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழக அரசு முன்வைத்த வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதைத்தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறது. சார், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பிற்கு பிறகு தவேகாவின் இமேஜ் மாறுமா? அந்த கட்சியோட வளர்ச்சியானது எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கேள்வி கேட்கிறீங்க. தவேகாவுடைய அரசியல் வளர்ச்சிக்கு இது ஒரு ஆறுதல் தரும், பின்னடைவை குறைக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். இந்த அரசியல் பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். தவேகா இந்த விஷயத்துல நீதிமன்றத்துல ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. காரணம் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது அஜய் அஸ்ரா கர்க் தலைமையிலான அந்த குழு அமைச்சரை கூட கேள்வி கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதான் ஆதவ் அர்ஜுனா தான் தொடுத்திருக்காரு. அதுக்கும் சாதகமான தாவேக்கு சாதகமான தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. இதுல என்னன்னா எந்த விதமான ஆவணமும் இல்லாம திடீர்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒரு கிரிமினல் வழக்கத்துல ட்ரீட் பண்ணி இந்த குழு அமைச்சிருக்காங்க என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு ஆறுதலா அமையும். தீர்ப்பு சிபிஐ அவங்களுக்கு கோரியிருக்காங்க, பல்வேறு தரப்பினருக்கு கேட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்களோட உறவினர்கள் கோரியிருக்காங்க. அதுல கூட ஒரு முரண்பட்ட கருத்துக்களை அரசியல் நோக்கோடு பின்னணி வைத்ததாக சொல்றாங்க, நமக்கு தெரியல. ஆனா அந்த வழக்கு அந்த மனுக்கள் பத்தி உச்ச நீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்லல. அதெல்லாம் வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா இது 41 பேருக்கான பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்த 41 பேருக்கான சம்பவம் என்பதனால ஒட்டுமொத்தமா தான் எடுத்துக்க முடியும். சிபிஐ விசாரணைக்கு யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், நம்ம கூட மனு தாக்கல் பண்ணலாம். அதுக்கு இது சம்பந்தப்பட்டவதா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றம் நடுநிலையா சரியான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதனுடைய நகர்வுகள் எப்படின்னு தெரியும். இந்த வழக்கு விசாரணை சிபிஐ விசாரணை விரைவாக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அந்த வகையில பார்த்தா நீங்க சொல்ற அரசியல் கருத்துன்னு கேட்டீங்கன்னா தவேகாக்கு சாதகமாக அமைவதற்கான சான்சஸ் இருக்கு. ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே சிபிஐ விசாரணை என்பது வரவேற்கத்தக்கதாக நான் கருதுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.